வணக்கம் நண்பர்களே, உங்கள் என்எஸ். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். பொதுவாகவே சயின்ஸ் அப்படின்னா பல மாணவர்களுக்கு வந்து வேப்பங்காயாக கசக்கிறது வந்து இயல்பு. ஏன்னா அது 10த்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, சின்ன கிளாஸஸ் 6 to 10th வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு 4 ஏரியாவிலேருந்து படிக்க வேண்டியது. அதுவும் வந்து இப்போது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 75 மார்க்குக்கு வந்து அவ்வளவு பார்ட்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஷின்ஸை வந்து நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. புக் பேக்லேயே கிட்டத்தட்ட 1000த்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் கொஷின்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு, கொஷினில் டிஃப்ரெண்ட் டைப் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு அது வந்து கண்ணை கட்டக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஆண்டு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது மாணவர்கள் ஒரு பயத்துக்கு இருந்தாங்க. அதை போலவே இந்த வருஷமும் கேட்டு மாணவர்களை இன்னும் திகிலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஈஸி அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஈஸியாக இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். இதில் கண்டிப்பாக 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கூட எழுதிடுவாங்க. ஆனால் 3 மார்க்குன்னு 4 மார்க்குன்னு வரும்போது இது வரைக்கும் இல்லாத விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 மார்க்கையும் பிரிச்சிருக்காங்க. நிறையா கேள்விகளை கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளையுமே உடச்சி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா 2 மார்க் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 2 மார்க்கை தரவு பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அடிச்சிருவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே தடுமாறி இருப்பாங்க. உதாரணத்துக்கு 25வது கொஷின் பார்த்தீங்கன்னா, உப்பினை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது, இவ்வினைக்கான சமன்பாட்டினை எழுதுக அப்படின்னு கேட்கும்போது இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கரைதிறன் வரையறுத்துருவாங்க. ஸோ 2 மார்க் இதில் கிடைக்கும். இன்னொரு கொஷினுக்கான ஆன்சர் வந்து எல்லாருமே பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டான கொஷின் தான். அதே போல் சுவாச ஈவு ஒளிச்சேர்க்கையின் போது இருள்வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும், சுவாச ஈவு எழுதிடுவாங்க. இந்த கேள்வியுமே கூட எழுதிடலாம். முயலின் பல்வாய்ப்பாடு இது எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதியிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டான கொஷின் தான். ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு கொஷினும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டு வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஷினை 4ஆக பிரிச்சுருக்காங்க. எதுக்கு எத்தனை மார்க்குன்னு கூட அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. குவிலன்ஸின் பயன்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. நிறப்பிரிகை வரையறுக்கவும், போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன, நகரும் நுண்ணோக்கின் மீச்சிற்றளவு என்றால் என்ன. ஸோ இதெல்லாமே வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மார்க் படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸி அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா இது சிரமமாக தான் இருக்கும். இங்கே பின்னாடி வந்தோம் அப்படின்ட்டோம்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு கேள்வி எழுதிடுவாங்க. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் எழுதுவாங்க. மேலே இருக்க கொஷினில் வந்து அந்த சம் மாதிரி இருக்கக்கூடியதை போடுறது வந்து சிரமம். அடுத்து கீழே இருக்கிறதுலேயே அந்த சம்மை எல்லா ஸ்டூடெண்ட்டும் போடுறது சிரமம். பட்டு இதை கூட பயாலஜியுமே கூட கொஞ்சம் ஈஸி அப்படின்னு தான் சொல்லணும். செயற்கை ஆக்சிஜன்கள் பூக்கும் தாவரத்தில் சூலகத்தின் அமைப்பு பாகம் படம் அதை செஞ்சுருவாங்க. உட்கலப்பு வெளிக்கலப்பு எழுதிடுவாங்க. வகை 1 மற்றும் வகை 2 நீரிழிவு நோய்கள். ஸோ பயாலஜி கூட எழுதிடலாம். ஆனால் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இது வந்து 75க்கு ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 60 கிராஸ் பண்ணாலே பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சென்டம் நிறைய குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஷின் உங்களுக்கு எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா ஷேர் பண்ணிக்கங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த முறையாவது கொஷின் பேப்பர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமான கொஷினாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும்.